சென்னையை அடுத்த செம்பரம்பாக்கத்தில் 66 கோடி ரூபாயில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தஞ்சை மாவட்டம் குறிச்சியில் நெல் விவசாயிகளுடன் அன்புமணி சந்திப்பு. நெல்லுக்கு தமிழக அரசு குறைவான ஊக்கத்தொகை தருவதாக குற்றச்சாட்டு. ஊருக்குள் வரும் வனவிலங்குகளை சுட்டுக் கொள்ள அனுமதிக்கும் சட்ட முன்வரைவு கேரள சட்டப்பேரவையில் தாக்கல். உலக நாடுகளிடையே அமைதி நிலவுவதற்கு தன்னை போன்று பாடுபட்டவர்கள் யாரும் கிடையாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தம்பட்டம். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வது முதலீடு ஈர்க்கவா முதலீடு செய்யவா என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தவேக தலைவர் விஜய் கேள்வி. புரட்டாசி சனிக்கிழமையொட்டி கரூர் தான்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் வழிபாடு. ஓசூர் கெடவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த வண்ணம் உள்ளதால் ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை. மேட்டூர் அருகே உள்ள மேச்சேரியில் கடிக்க வந்த நாயை துரத்திய அரசு மருத்துவரை நாயின் உரிமையாளர் தாக்கியதால் பரபரப்பு. வேலூரில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் ஊர்தி ஓட்டிகள் பொதுமக்கள் அவதி. திருப்பத்தூர் மாவட்டம் வெள்ளாளனூரில் மனைவியை கொலை செய்துவிட்டு தற்கொலை நாடகமாடிய கணவர் திருக்குமரன் கைது.